நேத்து மேடையில பேசுறாரு, இது வரைக்கும் இருக்கிற அரசாங்கம் வாங்கின கடனை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஒரு முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறவர் பேசுற பேச்சா? அரசாங்கம் எங்க இருந்து கடன் வாங்குது? வங்கிகள்ல இருந்து கடன் வாங்குது. எப்படி அந்த கடனை அடைக்குது? மக்களோட வரி பணத்து மூலமா தான் அந்த கடனை அடைக்குது. அந்த கடன் வாங்குற பணத்தை மக்களுடைய நலனுக்கு தான் செலவழிக்குது. நீங்க மக்கள் வாங்கின கடனை, வரி பணத்தை, நான் அரசாங்கம் வாங்கின கடனை கட்ட மாட்டேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய கிரெடிபிலிட்டி எப்படி இருக்கும்? தமிழ்நாடு ஒரு டிஃபால்டரா இருந்ததுன்னா தமிழ்நாடுக்கு எப்படி மற்றவங்க வருவாங்க? எப்படி இங்க பொருளாதார வளர்ச்சி வரும்? எப்படி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? எப்படி இங்க தொழில் முன்னேறும்? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய திட்டங்களை நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க? இதெல்லாம் அடிப்படை இல்லையா? அப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருக்கே தவிர அதற்கான ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இல்ல. அதனாலதான் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. மதிப்புக்குரிய சகோதரி சர்மிளா அவர்கள் பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, முந்தைய அரசு வாங்கிய அந்த கடனை நாங்கள் கட்ட மாட்டோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறார், அது ஏற்புடையதல்ல என்று ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. பொதுவா எங்க ஊர்ல எல்லாம் ஒருத்தன் எந்த நோக்கமும் இல்லாமல் சுயநலமா தான் பேர் வாங்கணும், தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்ல கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு அலைஞ்சான் அப்படின்னா அவனை நாங்க ஊதாரி பையன்னு சொல்லுவோம். இப்ப மக்களுக்கு அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்க்கை நிலையிலிருந்து ஒரு படி உயர்த்துவதற்கு, அவர்களை மேம்படுத்துவதற்கு கடன் வாங்காம அடுத்த தேர்தலை குறி வச்சு கடனை வாங்கி நான் இலவசம் கொடுக்கிறேன், நான் இலவசமா பஸ் விடுறேன், நான் இலவசமா எல்லாம் செய்யறேன்னு சொல்லி செலவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசை நான் நிச்சயமா ஊதாரி அரசுன்னு சொல்லல. ஆனா அது அப்படித்தான் பொருள் படுது. இப்ப நான் சகோதரி மருத்துவர் சர்மிளா அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். 1918 இருந்து லெனின் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பொருளாதார வல்லுநர்கள் வரை ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோட்பாட்டுக்கு வெறுக்கத்தக்க கடன் அப்படின்னு அந்த கோட்பாட்டுக்கு பேரு. வெறுக்கத்தக்க கடன் என்பது ஒரு சமூக ஒப்பந்தம். அதாவது அந்த பணம் மக்களின் நலனுக்காக செலவிடாமல் ஒரு கட்சியினுடைய நலனுக்காக, அந்த கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, இலவசங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த பணம் பயன்படுத்தப்பட்டால் அந்த பணம் வெறுக்கத்தக்க பணமாகும். திமுகவினரை பார்த்து நான் கேட்கிறேன், என்னன்னா நீங்க வாங்கிய கடன்ல எத்தனை விழுக்காடு உற்பத்தியில் முதலீடு செய்திருக்கிறீர்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி நீங்கள் வாங்கிய கடன் என்பது முதலீடு அல்ல. இட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அது